போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: மரிய இருதயம் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில். சிரில், சூசை மேரி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆகிய இன்று நமது தாயாம் திரு அவை 1000 மறை வல்லுநரும் ஆகிய புனித பெரிய ஆல்பர்ட் அவர்களை நினைவு கூற அன்போடு அழைக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே பிறந்த இவர் செல்வ செழிப்பான குடும்பத்திலே வாழ்ந்திருக்கின்றார். இவருடைய பெற்றோர்கள் இவருடைய இளம் பருவத்திலிருந்து இவர் நன்றாக படிக்க வேண்டும், ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை கருதி இவரை பெரிய பல்கலைக்கழகங்களில், பாரிஸ் மற்றும் பெரிய பல்கலைக்கழகங்களிலே படிக்க வைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இவர் என்னத்தான் பெற்றோர் இவரை நன்கு படிக்க வைத்தாலும் கடவுளுடைய விருப்பத்தை நன்கு அறிந்திருக்கின்றார். எனவேதான் இவர் தான் படித்து முடித்த பின்பு இவர் டொமினிக்கன் சபையிலே குருவானவராக வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுகின்றார். பெற்றோரும் அதற்கு இணங்குகின்றார்கள். இவர் அரிஸ்டாட்டில் தத்துவங்களை கற்று தேர்ந்து தெரிந்தவர். அது மட்டுமல்ல, அரிஸ்டாட்டில் தத்துவங்கள் கிறிஸ்தவ மரபுக்கு பொருந்தும் என்பதை மக்களுக்கு அவர் கற்பித்து வந்தார். இறையியல் ஆளர்களின் இளவரசர் என்று நாம் சொல்லக்கூடிய புனித தாமஸ் அக்வினஸ் அவர்கள் இவருடைய மாணவர். அவருக்கு இறையியல் சொல்லிக் கொடுத்த பேராசிரியரும் இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற புனித பெரிய ஆல்பர்ட் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இவர் ஆராய்ச்சியாளர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். அறிவியல் ஆளருக்கு பாதுகாவலராக கருதப்படுகின்றார். அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடிய நிலைகள் இருக்கின்றது என்பதை இந்த உலகிற்கு அவர் எடுத்து கூறியவர். எனவே இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனிதரின் வழியாக நாம் கற்று தெரிந்த ஆன்மீகத்தையும் நாம் வாழுகின்ற உலகத்தில் நாம் தெரிந்திருக்கின்ற அறிவியலும் ஒன்றாக இணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த நாம் முனைவோம். பல நேரங்களிலே நாம் இதனை செயல்படுத்த முடியாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இத்திருப்பலியிலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித ஆல்பர்ட் இவ்வுலக ஞானத்தையும் இறை நம்பிக்கையும் இணைப்பதில் சிறந்து விளங்க செய்தீரே. அதனால் அவர் போதித்த படிப்பினைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அறிவு வளர்ச்சி பெற்று உம்மை ஆழ்ந்தறிந்து அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி உற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களை ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்தவர்கள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும்.
நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் காந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அது போலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கு நிகழும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேட்ட நற்செய்தி வாசகம் நேற்றைய தினம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியுடைய தொடர்ச்சி. நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியை பற்றி அவர்களுக்கு கூறுகின்றார். இறை ஆட்சியை பற்றி மக்களுக்கு சொல்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இறுதி காலத்தை, இறுதி தீர்ப்பை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகம் வாசிக்கும் போதெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைங்களா? கேட்கவே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லோத்துடைய மனைவி திரும்பி பார்க்கின்றார், உப்பு சிலையாக மாறிவிடுகின்றார். அதற்கு பிறகு இயேசு மீண்டும் மிக சுவாரஸ்யமாக ஏற்படுத்துகிறார். சில படங்களை பார்க்கும்போது சுவாரஸ்யம் அதிகமாகி கொண்டே இருக்கும் இல்லைங்களா? சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், தினமும் நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு நெடுந்தொடராக கூட இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அந்த சுவாரஸ்யத்தோடு முடிப்பார்கள். அது போல இயேசு இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டி, இருவர் மாவரைத்து கொண்டிருப்பார், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இருவர் ஒரே கட்டிலில் இருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இருவர் வயலில் இருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இன்னும் அதற்கு மேலே இயேசு சென்று மிகவும் சுவாரஸ்யத்தோடு முடிக்கின்றார். ஒருவர் கேட்கின்றார், ஆண்டவரே, இதெல்லாம் எங்க நடக்கும்? ஆண்டவரே, இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று கேட்கும்போது இயேசு சொல்கின்றார், எங்கே பிணம் உள்ளதோ அங்கே கழுகும் உள்ளது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் சுவாரஸ்யமாக முடிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அனைத்து உருவகங்களையும் நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது என்ன வரணும்? ஏதாவது டவுட் வரணும் இல்லைங்களா? சந்தேகம் வரணும், ஒரு ஆச்சரியம் ஏற்பட வேண்டும். என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? ஏன் இயேசு லோத்துடைய மனைவியை சொல்லுகின்றார்? ஏன் இயேசு இப்படி இருவர் கட்டிலில் படுத்திருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்கிறார்? எதற்கு இயேசு இருவர் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்கிறார்? ஏன் இயேசு வயலில் இருவர் இருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று இயேசு சொல்கின்றார் என்று நாம் நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆள் யார் என்று கேட்டீர்கள் என்றால், கணித பாடத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஃபார்முலா வைத்து தான் அந்த கணிதத்திற்கான
அந்த வினாவுக்கான விடையை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதுபோல லோத்தின் மனைவி இன்றைய வாசகத்திற்கு, நம்முடைய கேள்விகள் அனைத்திற்கும் ஒரு விடையாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, லோத்தின் மனைவி அவருடைய குடும்பத்தோடு அந்த நகரிலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டு வரப்படுகின்றார். காரணம், அந்த நகரில் இருப்பவர் அனைவரும் கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கடவுள் சொல்வதை கேட்கின்றார்கள். லோத்தின் மனைவியும் அவருடைய குடும்பத்தாரும் அதனால் வெளியிலே வருகின்றார்கள். அவர்கள் வெளியே வந்த பிறகுதான் என்ன நடக்கின்றது? கடவுள் அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கின்றார். உடனடியாக அந்த இடத்தை அவர் தீக்கிரை காக்கின்றார். காந்தகமும் நெருப்பு மழையும் பெய்ய வைக்கின்றார். நோவாவுடைய காலகட்டத்திலும் நோவா கடவுள் எனக்கு சொன்னார் இந்த மிகப்பெரிய பெட்டகத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது அங்கிருந்த மக்கள் அனைவரும் நோவாவை பார்த்து சிரிக்கின்றார்கள். இவன் யாரு, பைத்தியக்கார மாதிரி ஏதோ வளர்றானே செய்கிறானே என்று. ஆனால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தார்கள் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும். மற்றவர்கள் எப்பொழுது போல இருந்தார்கள், உண்டார்கள், குடித்தார்கள், திருமணம் நடந்தது, அனைத்தும் நடந்தது. ஆனால் கடைசியிலே நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுள் சொன்ன கட்டளையை கடைபிடித்தார்கள். அதனால் அவர்கள் மீட்பு அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கு லோத்தின் மனைவி என்ன செய்கின்றார்? கடவுள் நம்மை பாதுகாத்து விட்டார், நம்மை அழைத்து வந்து விட்டார், உடனடியாக நாம் செல்ல வேண்டும் என்றுதான் சென்றிருக்க வேண்டும், இல்லைங்களா? நாமும் கூட ஏதாவது ஆபத்தை பார்த்து விட்டோம் என்றால் என்ன சொல்லுவோம்? துண்டை காணும் துணியை காணும் என்றுதான் ஓடுவோம். அந்த நேரத்தில் திரும்பி பார்த்துன்னு இருப்போமா? அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக லோத்தின் மனைவி திரும்பி பார்த்ததற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். என்னுடைய பக்கத்து வீட்டுல ஒரு கை குழந்தை இருக்கே, அந்த கை குழந்தை என்ன ஆச்சோ, அதற்காக திரும்பி பார்த்திருக்கலாம். எனக்கு நல்ல தெரிந்த என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஆயிட்டாங்களோ தெரியலையே, திரும்பி பார்த்திருக்கலாம். தான் வாழ்ந்து தன்னுடைய நினைவுகள் கொண்டிருந்த இடம் இப்படி தீக்கிரைக்காக போகின்றதே என்று அவர் தன்னுடைய பழைய நினைவுகளை கொண்டு அவர் பார்த்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இங்க மிக முக்கியமானது என்னவென்றால், நாம் அனைத்தையும் கடந்து வர வேண்டும். ஒரு சொல்லாடலே மிக பிரபலமாக ஆனது ஒரு 2 வருடங்களாக. இவையும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் நாம் வாழ வேண்டும். நான் கடவுளை பின்பற்றுகிறேனா, கடவுளுடைய கட்டளைகளை நான் பின்பற்றுகிறேனா? அப்படி இருக்கின்ற போது நாம் செய்ய வேண்டியது, எப்படிப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அதை நாம் அனைத்தையும் கடந்து வர வேண்டும். என்னுடைய பழைய நினைவுகள் என்று நாம் அதை திரும்பி பார்த்து கொண்டிருக்க கூடாது. அப்படி நாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் அந்த நினைவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல மாட்டோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க மாட்டோம். அதைதான் இங்கு லோத்தின் மனைவி அனுபவிக்கின்றார். இதோ கடவுள் என்னை மீட்டு வெளியே வருகின்றார். ஆனால் லோத்தின் மனைவி அவர் தன்னுடைய பழைய நினைவுகளோடு திரும்பி பார்க்கின்றார், உப்பு சிலையாக மாறுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கும்போது நாம் அவரை பின்பற்றி முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர நம்முடைய பழைய நினைவுகளை நாம் கொண்டு அதிலேயே நாம் வாழ்ந்து தேங்கி விடக்கூடாது. அவ்வாறு நாம் இருக்கும்போது நாமும் ஒரு சிலையாக தான் இருப்போம். எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு நிலையும் அடையாமல் நாம் இருப்போம். எனவே இன்றைய நற்செய்தியிலும் சரி, முதல் வாசகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் நம்மோடு இருக்கும்போது நாம் அவரோடு சேர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். இந்த உலகத்தோடு நாம் வாழும்பொழுது கூட நாம் தூய்மையாக வாழ முடியும் என்பதற்கு நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும், லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைகின்றார்கள். ஆனால் நாம் எப்பொழுது இந்த உலகத்தோடு பழைய நினைவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது நாம் கடவுளுடைய மாட்சியை நாம் பார்க்க முடியாது, நாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. அன்புக்குரியவர்களே, இதை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். மிக அருமையாக முதலாவது வாசகத்தில் நாம் கேட்டிருந்தோம். கடவுளுடைய கட்டளையை கடைபிடியுங்கள், அவரை அன்பு செய்யுங்கள். அவர் எப்பொழுதும் உங்களை அன்பு செய்கின்றார்.
அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை அன்பு செய்யலாம், அது உண்மையான அன்பு அல்ல. பல பேர் சொல்லுவாங்க, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன், எனக்கு இது முன்பே தெரிந்தால் நான் அந்த நபரோடு பழகி இருக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நமக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையான அன்பு, ஒரே அன்பு, நிலையான அன்பு, அது கடவுளின் அன்பு. நாம் அவரின் அன்பில் நிலைத்து நின்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறும் போது நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைவரும் மத்தியிலும் அந்த அன்பை நாம் அவர்களுக்கு பகிர்கின்ற போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது. எனவே கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்போம், அவருடைய அன்பை நாம் உணர்வோம், அடுத்தவர்களுக்கு பகிர்வோம். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இந்த சிந்தனை சொல்ல அனைத்தும், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும், இந்த சிந்தனை சொல்ல அனைத்தும், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும், இந்த உடல் பொருள் ஆவி முற்றும், இந்த உடல் பொருள் ஆவி முற்றும், புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அன்பின் திரு அவை நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் தனக்கு தந்த கட்டளையை கடைபிடித்தவர் என்று நம் ஒவ்வொருவரையும் நமக்கு இவர் தந்திருக்கின்ற கட்டளைகளை கடைபிடிக்கவும் அன்பு செய்யவும் நம்மை அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருவுடலாலும் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தாலும் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறைப்பற்றுடன் நாங்கள் கொண்டாடுவது மீட்பின் உறுதியை எங்களுக்கு தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் கட்டளைகளை பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மரிய இருதயம் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில். சிரில், சூசை மேரி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காக வேண்டி